ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிட்டாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிளைண்ட் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். அடுத்த பார்ட் வந்து போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே மாஸ்டர் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கதா காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு சில மெடிசன்லாம் தேவைப்படுது மாஸ்டர், நான் மவுண்டெயின்ல வந்து வாங்கிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு மாஸ்டர் வந்து, அம்மா தாயே, நீ கீழேயே இருமா, மேலெல்லாம் வந்துடாத, அவன் ஜூனியர் அங்கதான் இருக்கான், நான் அவனை கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து, ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. மாஸ்டர் வந்து போனை வச்சுட்டு, அப்பாடா கொஞ்ச நாள் நம்ம நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட இன்விடேஷன் காட்டி, இன்னைக்கு நைட் வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்கோட ஏன் நடக்க போகுது, அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் தான் வருவாங்க, கண்டிப்பாக நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ, அப்படியா, அப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்கே வந்த ஹீரோயின், என்னதே ஏலமா, அங்கே சாப்பாடுலாம் ஏல விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்து மேலையும் கீழையும் பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், இவளுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் வந்து கொடு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்ம ரெப்டேஷன் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து, ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மெய்டை கூப்பிடுறா. அப்போ நிறைய மெய்ட்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் விதவிதமா எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. இந்த சீன்ல ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோ வந்து மெய் மறந்து நின்று இருக்கும் போது, என்ன நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது புதக்கடின்னு ஹீரோயின் தடுக்கி விழுந்துடுறா. அதை பார்த்த ஹீரோ, என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் சொல்றா, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, கம்ஃபர்டபுளா இல்லை, நான் வேணா நம்ம கல்யாணத்தன்னைக்கு போட்ட ட்ரெஸ் அதை போட்டுக்கவா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ எதுவும் பதில் பேச மாட்டான். ஓ நீ எதுவும் பேச மாட்டியா, சரி போ, நானே ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை பார்த்து, என்னோட ஸ்டிக்கர் ரெடியாக வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து, என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் கண்ணு தெரியுமே, அப்பயே ஸ்டிக் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் எனக்கு வந்து யாரெல்லாம் உண்மையாக இருக்கா உண்மையாக இல்லைன்னு தெரியும், ஸோ கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க போகிறேன், ஸோ ஸ்டிக்கர் ரெடியாக வைன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏர் இறக்கறதுக்கு போகிறாங்க. ஹீரோயின் வந்து சாப்பாடை பார்த்த உடனே, நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்குள்ள ஐட்டத்தெல்லாம் பிளேட் எடுத்து வச்சுட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து உட்கார போறாங்க. அதே பார்ட்டிக்கு தான் சித்தியும் சித்தி பொண்ணும் வந்திருக்காங்க. சித்தி பொண்ணு சொல்றா, இங்க ஒருத்தரோட பாய் ஃப்ரெண்டா புடிச்சுட்டேன், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது, அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வராரு. இவர் தான் என் பாய் ஃப்ரெண்டு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திட்ட காட்டும்போது, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சந்தோஷப்படுறா. ஹீரோ கண்ணு தெரியாத நினைச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், ஹீரோ உட்கார சேர தள்ளி விடுறான். அப்ப ஹீரோ எப்படியோ ட்ரிக்கா எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோக்கு சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறா. பிளைண்ட்ல இருக்கிறவங்களாம் எதுக்கு ஏலத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ ரொம்ப இன்சல்ட் பண்றா. அதை கேட்டப்ப எல்லாரும் வந்து ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபாக்ஸ் வந்து, எதுக்கு இந்த மாதிரி சிரிக்கிறீங்க, ஹீரோ எவ்வளவு பிசினஸ் ஸ்டார் தெரியுமா, அவர் நம்ம எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு தெரியுமா, தேவையில்லாம அவர் கிண்டல் பண்ணாதீங்க, ஹீரோ நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாக்ஸ் சொல்றாரு. ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, பரவாயில்ல அவங்களாம் பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ் வந்து உட்காந்தவன் அந்த ஃபியான்சே கிட்டே கண்ணை காட்டுறான். ஸோ 2 பேரும் கூட்டாளிங்கன்னு இதுலேயும் தெரியுது. இப்போ அங்க வந்து ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்டிங் வரைய ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்த ஹீரோயின் வந்து, ஏன் நம்ம ஜூனியர் ஜேம்ஸ் இவங்க இங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பெயிண்டிங் வரைஞ்சிட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கை 100 பில்லியனுக்கு வந்து ஏலம் விடுறாங்க. அப்போ பார்த்தா அங்க உள்ள மக்கள்லாம், இவர் பெயிண்டிங் எல்லாம் அப்படி என்ன விலை, இவரை பார்த்தாலும் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே ஏலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. அப்போ இதை புடிச்சிட்ட ஃபாக்ஸ் வந்து, இவனை எப்படியாவது ஏமாத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோட்ட வந்து, இது நல்ல பெயிண்டிங்கு, மற்றவங்களாம் அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க, பட் நம்ம வாங்குவோம், இது நல்ல பெயிண்டிங்கு, நிறைய வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து, ஓஹோ இந்த மாட்டியோட பார்க்குறீங்களா, இந்த பெயிண்டிங் வந்து வேணுமா இல்லைனா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்றா, இந்த பெயிண்டிங் வாங்க உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற, அவர் பெயிண்டிங் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் ஜூனியர் ஜேம்ஸ் தான், அவர் பெயிண்டிங்கில் நல்லா காசு போகும், ஸோ இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோவும் அந்த பெயிண்டிங்கை வாங்கிடுறாரு. அதை பார்த்த மக்கள் எல்லாரும்,
ஹீரோ தான் பிளைண்டுன்னு பார்த்தேன். ஹீரோயின் ரொம்ப பிளைண்டா இருக்கா? ஜாடிக்கேத்த மூடிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து அங்க ஆல்பர்ட் உதன்னு நுழையிறாரு. அவரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவர் வந்து இந்த பெயிண்டிங்க யாரு வாங்குனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், "இதோ இந்த முட்டா பையன் தான் வாங்குனான் சார்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே கன்னத்துல பலார்ன்னு அறையிறாரு. "யாரு முட்டாள்ன? அந்த பெயிண்டிங்கோட வேல்யூ தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பெயிண்டிங்க வந்து ஜேம்ஸ் வரைஞ்சிருக்காரு. ஸோ ரொம்ப வேல்யூபிளான பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து ஹீரோ கிட்ட வந்து, "நீங்க தான் இந்த பெயிண்டிங்க வாங்குனீங்களா?" ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. "எனக்கு இந்த பெயிண்டிங் வேணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. நான் காசு தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? எவ்வளோ தருவீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் 200 மில்லியன் தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நான் கண்டிப்பா அதுக்கு செல் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன நீங்க? நான் இவ்ளோ காசு குடுக்குறேன். அப்படியும் நீங்க குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. இத நான் ஃப்ரீயாவே உனக்கு கிஃப்ட்டா தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? தேங்க் யூ. ஸோ இதுக்கு இனாம நான் உங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண விரும்புறேன்னு" சொல்லிட்டு இந்த ஆல்பர்ட் சொல்றாரு. அத பார்த்த ஃபியான்சி வந்து, "என்ன நீங்க அவன் கூடலாம் ப்ராஜெக்ட் பண்றீங்க? அவன்லாம் ஒரு பிளைண்டு. அவன் கம்பெனிலாம் ஒரு கம்பெனி. நீங்க இத பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்த கொந்தளிச்சுக்கும்போது, "ச்சீ வாய மூடு. பேசாம இங்கேருந்து போயிடுன்னு" சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து கண்ணாடி எடுத்து காட்டுறாரு. "நான் ஒன்னும் பிளைண்ட் கிடையாது. எனக்கு கார தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆல்பர்ட்டும், ஹீரோ வந்து பிசினஸ் பேசுறதுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஜேம்ஸ வந்து பார்த்து ஹீரோயின் வந்து, "நில்லு நில்லு எங்க போற? எனக்கு மெடிசின குடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்றா. ஜேம்ஸ் வந்து இரு இரு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மெடிசின அவன் குடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சில டவுட்ஸ் தான் கேட்குறா. எப்படி வந்து மென்னோட நம்ம ஒண்ணா இருக்கிறது? பெட் ஷேர் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கா. "சீ நிறுத்து நிறுத்து. இந்த மாரி கேள்விலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் வேணா உனக்கு ட்ராயிங் மாரி வரைஞ்சு காட்டுறேன்னு" சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் மாரி வரைஞ்சு காட்டுறா. அத பார்த்து ஹீரோயின் வந்து, "ஓ! இப்படிதான் இருக்கணுமான்னு" சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. அவ எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.